நம்ம ஹீரோவாக ஒருத்தங்களை வச்சுருக்கோங்கன்னா அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணுவோம். ஆக்டர் விஜயா உங்களுக்கு அவர்கிட்ட இன்ஸ்பயர் பண்ண விஷயம், இப்போ சிஎம் விஜயா அவர்கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்ட விஷயம்? அவர்கிட்ட நான் டான்ஸ், அவருடைய ரொம்ப பெரிய ஃபேன். அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ், அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவருடைய லுக்கு, ஒவ்வொரு கெட்டப்பில் அவர் படத்தில் மாத்திர கெட்டப்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் த பிளேன் எனர்ஜி, அந்த கரிஸ்மா, ஒரு பேரை ஸ்க்ரீனில் போட்டாலே தளபதி விஜய் சார்னு போட்டாலே ஒரு சத்தம் வருதில்ல, அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். எல்லா படமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்துருவேன். அதுவே நமக்கு சின்ன வயசுலேருந்து அது கேட்டு பழகினால இன்றைக்கி வேறு விதமாக இந்த சத்தம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட் சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேனாக அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அவருடைய டான்ஸு, சாங்ஸு. இப்போ வந்து நம்ம நிறைய ஒரு பாட்டு கேட்டே வளர்ந்துட்டு இருப்போம். இப்போ யூடியூப் கூட போனோன்னா இந்த ஒல்லி இடிப்பேன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அதெல்லாம் சின்ன வயசில் நிறைய பார்த்து ஆடி இருக்கேன். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பூவே உனக்காக, ஓபிஆரி பானிபூரி. அதில் வந்து என்னுடைய ஃபேவரட் லைன் என்னென்னா, அப்பாக்கள் செய்யாத தப்பா, தாத்தாக்கள் சிந்தாத ஜொல்லா, வாலிபத்தில் ரைட்டும் இல்லை ராங்கும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். வாலி சார் எழுதின லைன், அந்த வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விஜய் சார் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எடுத்துக்கலாம். சிஎம்மாக இருக்கும்போது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஐம் ஷுர் ஹீ வில் டூ குட் things for state and I hope continues to give his health. எனக்கு என்னென்னா பர்சனலாக நான் ஒரு இதுவாக என்ன சொல்கிறேன்னா, அவருடைய ஹெல்த் அவர் பார்த்துக்கணும். இதெல்லாமே ஒரு எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்ட தான் மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும். ஐ விஷ் as a என்ன சொல்கிறது, ஒரு ஃபேனாக சொல்கிறேன் சார், நீங்கள் என்றைக்குமே உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் சார். அப்போ தான் மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியும்.